வாழ்க தளபதி, வளர்க வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் சாதிவாரி கணக்கெடுத்து அனைத்து சமூகத்தினருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பது ஒரு ஒழுக்கமான உன்னதமான லட்சியத்தோடு வந்திருக்கும் எங்கள் தலைவர் அவர்கள் எந்த ஒரு நியாயமான கேள்விகளை இந்த அரசாங்கத்துக்கு வைத்தாலும் அது அத்தனையும் செவடன் காதில் ஊதும் சங்கை போல இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கம் என்றால் மக்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் நல்ல வாழ்வாதாரத்தையும் கொடுப்பதே ஒரு நல்ல அரசு. ஆனால் இங்க இந்த திராவிட மாடல் அரசு செய்யும் வேலைகள் என்னவென்றால், ஆமாம், நம் தலைவர் அவர்கள் சொன்னதை போல இந்த கல்லா பெட்டி கூட்டணிகளை கோழி அடை காப்பது போல காத்துக்கொண்டு மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் உள்ள குறிக்கோள்களை தவிர வேற எந்த மக்கள் நல நோக்கங்களும் இவர்களிடம் இல்லை என்பதை நம் தளபதி அவர்கள் தெல்ல தெளிவாக தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இத்தனை வன்முறைகளும் அவல நிலைகளும் உருவாகி கொண்டிருப்பதற்கு எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளை அவர்கள் கடமையை முழுமையாக செயல்பட, அவர்களை சுதந்திரமாக செயல்பட இந்த அரசாங்கம் விட்டால் உலகத்திலேயே தமிழ்நாட்டின் காவல்துறை முதல் இடத்தில் இருந்த காவல்துறையை இன்றைக்கு அவர்கள் ஏவல் துறையாக மாற்றியதற்கு ஏன் என்று காரணம் என்றால், தற்பொழுது நமது வெற்றி கழகத்தை தளபதி என்று துவங்கினாரோ அன்று முதல் அவர்களுக்கு கூடுதல் சுமை. அதிகாரிகளுக்கும் சரி, காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி. ஒன்று, காவல்துறை அதிகாரி என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த அனுமதியை பெறுவதற்கு கடிதம் வழங்கிவிட்டோம், அதற்கு அனுமதி தருகிறோம் என்று எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. ஒரு காவல் அதிகாரி முந்தா நாள் இரவு 2:50 எனக்கு போன் செய்து, நாங்கள் உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துள்ளோம், அதற்கு இப்பொழுது வந்து கையொப்பமிட்டால் தான் அனுமதி வழங்குவோம், இப்பொழுது வாருங்கள் என்று அழைத்தார். நான் எங்கள் வெற்றி கழகம் காவல்துறைக்கு எதிரியாக இல்லை. இதை ஏன் கேட்கிறேன் என்றால், இதே கேள்விகளை ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கழக செயலாளர்களை இரவு 2:50 மணிக்கு அழைப்பீர்களா? அப்போ இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? வெற்றி கழகத்தின் கொடி எங்கும் மக்கள் கண்ணில் பட்டுவிடக் கூடாது. இப்பொழுது எங்கள் தளபதி அவர்களுக்கு விசில் சின்னத்தை வழங்கி இருக்கிறார்கள். பட்டி தொட்டி அனைத்து இடத்திலும் அனைத்து இல்லங்களிலும் அது மோதிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த திராவிட அரசு என்ன செய்கிறது என்றால், குப்பை வாருபவர்களிடம் விசிலை பிடுங்கிவிட்டார்கள். ஏன் அருமை காவல்துறைக்கு அந்த விசில் நேற்று வந்ததா? காலம் காலமாக காவலர்களுக்கே உரிய அந்த விசில் அவர்களை இன்னும் 2 நாள் போனால் அடிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் போல தெரிகிறது. அதை காவல்துறை அதிகாரிகள் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியை. அது மட்டுமா, இப்போ எஸ்ஓபி என்ற பெயரில் பல்வேறு அதிகாரிகளிடம் கடிதம் கொடுங்கள். அந்த கடிதத்தை கொண்டு சென்றால் அந்த அதிகாரிகள் பாவம் அப்பிராணிகளைப் போல. சார் டிவிக்கே வா.
நாங்க கையில வாங்க முடியாதுங்க சார். தயவு செய்து எங்க மேல கோச்சிக்காதீங்க சார். நாங்க வாங்கினா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? அந்த பெட்டியில போட்டு போயிடுங்க சார், கோச்சிக்காதீங்க சார். அடுத்து மற்றொரு செக்ஷனுக்கு போனா பேனர். பேனர்லாம் யாரும் வைக்க கூடாது. டிவிக்கே பேனர்லாம் வைக்க கூடாது. நாடோடு அங்கெல்லாம் இல்லை. பெரியார் சார் அங்க வைக்க கூடாது சார். வேற எங்க சார் பேனரே வைக்காதீங்க சார். அப்ப அண்ணா திமுக வைக்கிறது சார். அவங்க 25 நாளைக்கு முன்னே வாங்கிட்டாங்க சார் அனுமதி. ஒரு பேனருக்கு ஆளுங்கட்சி அனுமதி போட்டு ரசீது காட்டிவிட்டால் எங்கள் தோழில் உள்ள துண்டை நான் அவிழ்த்து போட்டு விட்டு வீட்டுக்கு செல்கிறேன். எங்க கழக நிர்வாகிகள் வந்து கூறுகிறார்கள், எங்கு சென்றாலும் கேள்வி கேட்கிறார்கள் தவிர அனுமதி மறுக்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், இன்னும் ரொம்ப நாட்கள் இல்லை, இன்னும் 2 அமாவாசை தான். 2 அமாவாசை தான் இருக்குது. வளர்ப்புறை ஒன்று வரும். ஜோசப் விஜய் என்ற ஒருவர் வருவார். நீங்களும் அங்கே வருவீர்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டு அரசியல் அமைப்பு சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அதை அனைத்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு பொதுவான அனைத்து அனுமதிகளையும் நீங்கள் வழங்குங்கள் அதிகாரி அவர்களே. அவர்கள் இந்த நாட்டுக்குத்தான் முதலமைச்சர்கள், உங்களுக்கு முதலாளிகள் அல்ல. இந்த நாட்டு மக்களுக்கு வாக்களித்த வேலைக்காரர்கள். இந்த அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது கையொப்பமிடும் அதிகாரம் அதிகாரிகளாகிய உங்களுக்கு மட்டுமே உள்ளது. நாளை வரும் எங்கள் ஆட்சி வந்தாலும் நான் கூறுகிறேன், அதிகாரிகள் நீங்கள் அதிகாரிகளாகத்தான் இருக்க வேண்டும், பொதுவாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்து விசிலு கண்டா பயம், கொடியை கண்டா பயம், என் தலைவனை கண்டா பயம். என்னையா பண்ணிட்டாரு என் தலைவர்? கொள்ளை அடிச்சிட்டாரா? இந்த நாட்டு மக்களை போதையிலேயே தள்ளாட விட்டுட்டாரா? என்ன செஞ்சது இந்த வெற்றி கழகம்? இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கெல்லாம் என் தலைவன் அல்ல, இங்கு உள்ள என் கடைக்கோடி தொண்டன் கூட அடங்க மாட்டான் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து. நான் முன்பு சொன்னதை போல இன்னும் 2 அமாவாசை தான் உங்களுக்கு கெடு. மக்கள் இந்த விசில் பத்தனை அழித்து விசில் சத்தத்தை தமிழகம் முழுவதும் வீட்டுக்கு வீடு, வீடுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு அடிக்கிற சத்தத்தில் உங்க காது ஜவுள் கிளியத்தான் போகிறது. அதுவரை தமிழகத்தில் வெற்றி கழகம் என் தளபதியின் அலை அடித்துக் கொண்டுதான் இருக்கும். அலைகளை தடுப்பதற்கு எந்த தீய சக்தியும் இனி இந்த மண்ணில் இருக்காது என்பதை இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. எங்கள் தலைவர் உங்களை அழிக்க வரலை, உங்கள் தீய எண்ணத்தை அழிக்க வந்திருக்கிறார், உங்கள் தீய சக்திகளை அழிக்க வந்திருக்கிறார். அப்பொழுது யார் என்று தெரிகிறதா? உங்களை பற்றி
கேவலம், வெட்கக்கேடு. 10 வயசு குழந்தை சொல்கிறது, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. நாங்க சொல்லலப்பா, 10 வயசு குழந்தை சொல்லுது. ஏன்னா பாவம், பயப்படுகிறார்கள் மக்கள். 2 வயது குழந்தை. உங்களுக்கு காது இருக்கிறதா, கண் இல்லையா? திராவிட மாடல் இதான் உங்க திராவிட மாடலா? ஒண்ணு இல்லப்பா, மதுவை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். என்ன பாடிட்டு, ஒரு சின்ன பாட்டு, அதுக்கு ஒரு கேஸ். என்ன பாட்டு தெரியுமா? அது ஹைலைட் டார்கெட். அது என்ன கேட்டோம்? நம்ம கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெண்கள் தாலி அறுப்பது என்றால் அது ஒரு துயர சம்பவம். அதற்கு மதுக்கடையை வைத்து பாதி அறுத்து விட்டீர்கள். இப்பொழுது மணமகிழ் மன்றம் என்று வைத்து அதில் சூதாடுவதற்கு அனுமதியும் கொடுத்துள்ளீர்களே. இன்றைக்கு அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார் என்றால், அவன் உயிரோடு உள்ள பொழுதே தான் மனைவியின் தாலியை பிடுங்கிக் கொண்டு சூதாட செல்கிறான். இது தேவையா? அதோடு சேர்த்து கேட்டேன், இந்த சாராயத்தை தமிழ்நாட்டில் அப்பெல்லாம் இப்ப கூட இருக்கிற ஒரு சில ஏரியாவில் தலையில கூடையில வச்சு காய்கறிகள் எல்லாம் விற்பாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதை மட்டும்தான் அந்த திமுக அரசு செய்யல. 24 மணி நேரம் அது. தமிழ்நாட்டு காவல்துறை ஒண்ணும் அவ்வளவு விவரம் இல்லாத இல்ல. என்ன செய்ய முடியும்? உத்தரவு, ஸ்பெஷல் ஆர்டர். இத சொன்ன சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னேன். என்னையா அப்பான்றீங்க, தாத்தான்றீங்க, எல்லாம் சொல்றீங்களே, அன்னைக்கு ஒரு பாட்டு பாடுனீங்க, நாங்கெல்லாம் தானையா உங்களுக்கு ஓட்டு போட்டோம். என்ன பாடுனீங்க? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னீங்களே ஐயா. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் தான் வராரு, தாலி அறுக்க போறாருன்னு உடனே கைது, அரெஸ்ட், விடுதலையும் பண்ணிட்டாங்க. இரவு 1 மணி வீடு வீடாக சென்று கைது. அப்ப நீங்க சந்து கடையில சாராயம் விற்கிறியா? எங்கள் காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறையா விற்க சொன்னது? நீங்கள் விற்க சொன்னீர்கள். அவர்கள் கண்டும் காணாமல் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு உள்ளார்கள். உடனே அவங்களுக்கு கேட்டு விட்டார்கள், மக்களுக்கு இது சென்றடைய கூடாது. உடனே மீடியாவுக்கு ஒரு கேஸ். அவன் இப்படின்னா உடனே கையை கட்சான்னு ஒரு கேஸை போட்டாங்க. அந்த மணமகளுக்கு என்ன சொல்றான், ஐயா இன்னொரு முறை வந்து எங்க கடையான வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அதுக்கு முன்னால செலவு போறா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றான். என்னையா இப்படி சொல்றேன்னா, அந்த மதுக்கடை நீங்க விளம்பரம் பண்ணதுனால இன்னும் 2 லட்சம் சேல்ஸ் ஆகுது வியாபாரம். இந்த மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக, நம் தாய்மார்களுக்காக நாங்க போராட்டம் நடத்தினா 24 மணி நேரம் சாராயத்தை ஊத்தி கொடுத்து விற்க வச்சு இந்த நாட்டு மக்களை சீரழிச்சுக்கிட்டு நீங்க போடுற சட்டம் இதுதானா? மக்களுக்காக மிக பிரம்மாண்டமான திட்டம் இந்த மதுவும் போதை கலாச்சாரம் தான் திராவிட மாடல் அரசின் என்ன 2 அடுத்து ஓ வரையும். ஆல்ரெடி நிறைய பேர் ஓ போட்டு போயிட்டோம் மண்ணுக்கு. மீண்டும் வந்தா இன்னைக்கு இருக்கிற லட்சணத்துல இந்த தமிழ்நாடு சுடுகாடாதான் போகும் என்று எண்ணிதான்
எங்கள் தலைவன் தளபதி விஜய் அவர்களை நேரடியாக களத்துக்கு வந்து இவர்களை வீட்டுக்கு அனுப்பும் வரை நானும் உறங்க மாட்டேன். என் தொண்டர்களாகிய நீங்கள் உறங்க வேண்டாம், இவர்களை தொலைத்தெறிய வேண்டும். செல்லுங்கள், மக்களை சந்தியுங்கள், மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் என்று எங்களை போன்றவர்களை அனுப்பியுள்ளார் என்பது உங்கள் காதில் நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு செய்திகள் எல்லாம் வரும், நிச்சயமாக வரும். ஏனென்றால் இந்த கூட்டத்தில் நாங்கள் மட்டுமில்லை, அந்த உங்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்ட சில அதிகாரிகளும் செய்திகளை உங்களுக்கு அனுப்புவார்கள். தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை அடக்குமுறை கொண்டு வந்தாலும் இந்த தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமும் உங்களுக்கு இனிமேல் உங்களை கண்டு யாரும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், அடங்க மாட்டோம், ஓய மாட்டோம், உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் என்னுடைய சார்பாக, தளபதியின் சார்பாகவும், பொதுச் செயலாளர்களின் சார்பாகவும் அனைத்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.